கொத்தவரங்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து சீனி வரக்காய் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு கொதி வர்றப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டியை வச்சு காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வர்றப்ப ஒரு மூடியை போட்டு ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப வேக வச்சிட வேண்டாம். ஒரு 70% அளவுக்கு வெந்தால் போதுங்க. ரொம்ப வெந்துச்சுன்னா நசன்னு ஆயிருங்க. இப்போ காயை மட்டும் வடிகட்டி ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே ஒரு 3 நாள் அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 3 நாள் கழித்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க. ஒன்றை எடுத்து உடச்சி பார்த்தா டக்குன்னு உடையணுங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து வத்தலை எண்ணெயில் வறுத்து பார்த்துடலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட செகண்டுக்கு பொரிஞ்சிருங்க. 2 சைடுமே நல்லா திருப்பி விட்டு கருக விடாமல் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.